எபிரேயர்கள் நிருபம் 13வது அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். வாசிக்க கேட்டதான வசன பாகமானது ஒரு கற்பனையை நமக்கு இந்த நாளிலே கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது எப்படிப்பட்டதான ஒரு கற்பனை? சற்று வித்தியாசமான ஒரு கற்பனை. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் அவருக்கு செலுத்த கடவோம். இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது என்ன? அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கக்கூடியதான துதி வீரர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று. அந்த ஸ்தோத்திரத்தை எப்படி அங்க சொல்லப்பட்டிருக்கு? ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பலி என்று சொல்வது என்ன? காளையை அதை வெட்டி அதை தேவனுக்கு என்று கொடுக்கக்கூடியதான ஒரு காரியம். அந்த ஸ்தோத்திரத்தை எதற்கு ஒப்பிடுகிறார்கள்? அப்படிப்பட்டதான அந்த பலிக்கு ஒப்பிடுகிறார்கள். அப்படியானால் தேவனுடைய பார்வையிலே அந்த ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடியது விலையேற பெற்றதா ஒரு துதியாக இருக்கிறது. அதிலே தேவன் மகிமைப்படக்கூடியவராகவும் இருக்கிறார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர எப்படி அவருடைய நாமத்தை துதிக்கும், அதாவது ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று நாம் சொல்லும் போது அதில் எவைகள் அடங்கி இருக்கிறது? தேவனுடைய நாமத்தை சொல்லக்கூடியதான ஒரு காரியம் அங்கே அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா என்று சொல்லும் போது சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் என்று சொல்லும் போது இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க? பிரைஸ் தி லார்ட். தேவனை துதிக்கக்கூடியதான காரியங்கள். அந்த மெய் தேவனை, யெகோவா தேவனை, இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஒன்றான மெய் தேவனை துதிக்கக்கூடியதான ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய நாமத்தை, வேற எந்த நாமமும் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றதான அந்த நாமத்தை துதிக்கக்கூடியதான துதிதான் ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று சொல்லுது. அதை எப்பொழுதும் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசியுங்கள். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்பொழுதும் அவருக்கு செலுத்த கடவோம் என்று ஒரு காரியத்திற்காக ஜெபிப்போம். அந்த காரியம் வாய்க்கும் போது மிகுந்த சந்தோஷமுடையவர்களாய் காணப்படுவோம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம். விரும்பின ஒரு காரியம் நமக்கு நடக்கும் போது நாம் என்ன சொல்லுவோம்? ஸ்தோத்திரம் சொல்லுவோம். சிலர் அந்த வார்த்தை ஸ்தோத்திரம் சரியாக சொல்ல முடியாத என்ன செய்வார்? அல்லேலூயா என்று சொல்லுவார்கள். ஏதேனும் ஒரு விதத்திலே தேவனை துதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அது முக்கியமல்ல, எப்பொழுதும் துதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு. மனுஷனுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷம் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை என்று சொல்லவே முடியாது. மனுஷனுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே நாம் விரும்பின பிரகாரமாக நடக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை என்று சொல்ல முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த ஒரு நெருக்கத்திற்குள் இருந்தாலும், ஒருவேளை வியாதியில் இருந்தாலும் கூட நீ என்ன செய்ய வேண்டுமாம்? அந்த தேவனை துதிக்க வேண்டும். காரணம் என்ன? அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். காரணம் என்ன? அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். அவருக்கு எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே சதா காலங்களிலும் உரித்தாகக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு நன்மை கிடைத்தால் மாத்திரம்தான் நான் துதிப்பேன் என்று சொல்வது அது அறிவீனமான ஒரு காரியம். நான் வேண்டின காரியங்கள், நினைத்த காரியங்கள் எனக்கு வாய்த்தால் ஒழிய நான் துதிக்க மாட்டேன் என்று சொல்வது சுயநலமான ஒரு காரியம். தேவன் துதிக்கு பாத்திரர். அவரை நாம் எல்லா சூழ்நிலையிலும் துதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியதான ஒரு நபர் ஒரு பரிசுத்தவானிடத்திலே போய் ஒரு சந்தேகம், ஒரு கேள்வியை கேட்டார். ஐயா, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஏதேனும் வாங்கி கொடுக்கும் போது அந்த பிள்ளைகள் நன்றி சொல்லும். அதை கேட்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும், பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதே பிள்ளை திரும்ப திரும்ப நன்றி 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் எனக்கு எரிச்சல் வரும். அதே போன்றுதானே
சும்மா ஓயாம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லும் போதும், அல்லேலியா அல்லேலியா என்று சொல்லும் போதும், ஓசனா என்று சொல்லும் போதும் தேவனுக்கு இருக்கும் என்று ஒருவர் சற்று வித்தியாசமாக கேட்டார். அந்த பரிசுத்தவான் கொஞ்சம் யோசித்து விட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, நீங்க சொல்லுகிறது மனிதனுக்கு நடைமுறையிலே பார்க்கும்போது சரி என்று தோன்றும். ஆனால் தேவன் துதி மண்டலத்திலே இருக்கிறார். அப்படியானால் புரிந்து கொள்ளும் விதத்திலே பார்ப்போமே, ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? காற்று மண்டலத்திலே இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் காற்று இருக்கிறது. அந்த காற்று நம்ம சுற்றிலும் இருக்கும்போது நமக்கு அது கஷ்டமாக தெரியவில்லை, எரிச்சலாக தெரியவில்லை. அது நம்முடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது, நாமும் சந்தோஷமாக இருக்கிறோம். மீன்களை பார்ப்போமே, ஆனால் அவைகள் நீர் அல்லது தண்ணீர் மண்டலத்திற்குள்ளே இருக்கிறது. அவைகளினாலே அந்த மீன்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை, அவைகள் சந்தோஷமாக இருக்கிறது. அதே போன்றுதான் சர்வ வல்லமையுள்ள தேவனானவர் துதி மண்டலத்திலே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எப்படி? இரவும் பகலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தேவதூதர்கள் சொல்லக்கூடியதான அந்த துதி மண்டலத்திலே அவர் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படிப்பட்டதான அந்த தேவனுக்கு நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் போது கஷ்டமாக இருக்காது, அவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும், அவர் அதிலே மகிழ்ச்சி உறக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி ஸ்தோத்திரம் சொல்லும் போது ஏதோ உங்க நேரம் போயிட்டு நினைச்சுக்கிடுவோம், இல்ல அல்லேலியா என்று சொல்லும்போது நேரம் போயிட்டு நினைச்சிடுவோம். அநேகருக்கு இதுக்கெல்லாம் நேரமே இருக்காது. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் தன் குடும்பத்துக்காண்டியே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, தனக்காண்டியே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, சாகிறது வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு முன்னேற்றம் அங்க இருக்காது. வெளிப்படுத்த 4 அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 8-9 வசனங்கள். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகு உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. பாருங்கள், ஆண்டவர் மத்தியிலே இருக்கிறார், சூழ இருக்கிறார்கள் தேவதூதர்கள். அந்த தொனியானது அவரை சுற்றிலும் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மணி நேரமும் துதிக்கிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள், கனப்படுத்துகிறார்கள், ஸ்தோத்திர பலியை செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். தேவன் அதை விரும்பக்கூடியவராக இருக்கிறார். இந்த சத்தியத்தை நாம் அறிவோமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம் என்று சொல்லி பழக வேண்டும். துதி 2 விதப்படும். அதாவது ஒரே காரியம்தான், ஆனா 2 விதத்துல நம்ம சொல்றதுனால அது 2 விதப்படும். ஒன்று சாதாரண துதி. அது எப்படி? நம்முடைய தேவைகளை, முதல்ல சொன்னது போல நம்முடைய தேவைகள் நமக்கு சந்திக்கப்படும் போது நாம் சொல்லக்கூடியதான ஒரு காரியம். ஆதியாகமம் 24 அதிகாரம் 11-14 வரை உள்ள வசனங்கள் வாசிங்கள். அங்கே ஆபிரகாமுடைய அந்த வீட்டு விசாரணைக்காரனாக இருந்த எலியேசர் என்கிறதான ஒரு மனுஷனிடத்திலே ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் பாரு, எனக்கு ஒரே ஒரு மகன்தான், ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு, அந்த மகனுக்கு இப்ப தாய் இல்லை, நீ என்ன செய்யணும்? ஒரு மனைவியை, அதாவது ஒரு பெண்ணானவளை பார்க்க வேண்டும். ஆனால் என்ன செய்யவில்லை? நீ அவனை கூட்டி கொண்டு போயின்னு சொல்லவும் இல்லை. இப்போ இந்த காலத்துல என்ன இருக்கு? செல்போன் இருக்கு, அந்த ஆளை போட்டோ எடுப்போம், யாருக்கா காட்டி கொடுக்கணும்னா இதாயா இந்த ஆள் இப்படிதான் இருப்பாருன்னு சொல்ல காட்டலாம். ஆனா அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவரு மகனையே அனுப்பிவிடல, மகனுக்கு பயோடேட்டாவும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா சொன்னார், எப்படி? நான் இருக்க இடத்துல பார்க்க கூடாது, சொந்த இடத்துக்கு நீ போய் என்ன செய்யணும்? என் மகனுக்கு அதுக்கேத்த ஒரு பெண்ணை பார்க்கணும். அது ரொம்ப ரிஸ்கான ஒரு காரியம். ஏன்னா யார் என்னன்னே தெரியாது, ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல, அந்த பெண்ணுக்கும் அந்த ஆளை பிடிச்சிருக்கணும், அந்த பெண்ணையும் கையோட கூட்டிட்டு வரணும். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காரியம். ஆனா தன்னுடைய எஜமான் சொன்னதை அப்படியே சரி என்று சொல்லிவிட்டு அந்த எலியேசர் என்ன செய்கிறார்? கொடுத்த உத்தரவாதத்தை வாங்கி கொண்டு போகிறார். வசனத்தை வாசிங்கள். ஊருக்கு புறம்பே தண்ணீர் திரவண்டையிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், தன் எஜமானாய் ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சிந்திக்கவனே,
என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்திருளும். இதோ நான் இந்த தண்ணீர் திரவண்டையில் நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே இருமுடைய ஊழியக்காரனாய் ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்திருளும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகூரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பி கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனை குடிக்க கொடுத்தாள். கொடுத்தவன், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீர்மட்டும், அவைகளுக்கு முண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீர் தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் முண்டு வர திரவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் முண்டு வார்த்தாள். 26, 27 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாய் ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தரின் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். 26 வசனம் மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, தன் எஜமானாய் ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதும். பாருங்கள், ஒரு பெரிய காரியம் நடந்து முடிகிறது. எலியேசர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனா என்னுடைய பார்வையில இது ஒரு சாதாரண ஒரு காரியம். ஆனால் எலியேசரின் பார்வையில் இது ஒரு பெரிய ஒரு காரியம். என்ன செய்கிறார்? தனக்கு எந்த விதத்திலுமே தீர்மானம் பண்ணவே முடியாது. எந்த பெண் தேவனாலே முன்குறிக்கப்பட்டிருக்கிறாள் என்று. ஆனால் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணுகிறார், எந்த பெண்ணானவள் தனக்கும் தண்ணீர் தந்து தன்னுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் தருகிறாளோ அவளை நல்ல குணம் உடைய பெண், அவளையே தேவன் முன்குறித்திருக்கார் என்று தான் ஒரு தீர்மானம் உடையவராக இருக்கிறார். அப்படி அவர் தனக்குள்ளே தீர்மானிக்கக்கூடியதான் அந்த காரியத்தின்படியே காரியம் நடக்கிறது. அதன் பிறகு சொல்லுகிறார், என் எஜமானாகிய ஆபிரகாமினுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது நாம் எல்லாருமே நன்றி நிறைந்த இருதயத்தோடு உணர்ச்சி பூர்வமாக மிகுந்த சத்தமிட்டு சொல்லக்கூடியதான ஒரு காரியம். ஆனால் தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? அப்படிப்பட்டதான ஒரு ஸ்தோத்திரத்தை அல்ல. இனி ஒரு ஸ்தோத்திரம் இருக்கிறது. அதுவும் அதே ஸ்தோத்திரம் தான். அது என்ன? கர்த்தரை உயர்த்தும் துதி. 2 துதிகளை சொன்னேன். ஒன்று சாதாரண ஒரு துதி. அது எது? எலியேசரை போன்று தன்னுடைய காரியங்கள் வாய்க்க பண்ணப்படும் போது மாத்திரம் சொல்லக்கூடியதான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலே தேவன் பிரியப்படுவாரா என்று பார்ப்போமே, ஆனால் பிரியப்படுகிற தேவன் அல்ல. ஆனால் இரண்டாவது ஒரு காரியம் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் தேவனை உயர்த்தி துதிக்கக்கூடியதான ஒரு காரியம் நமக்குள்ள இருக்குமே ஆனால், அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்குமே ஆனால் தேவன் நம்மிடத்திலே பிரியப்படுவார். யோபுவின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். அங்கே தனக்கு, அதாவது ஒரே நாளிலே என்ன சம்பவிக்கிறது? தன்னுடைய 10 பிள்ளைகளும் மறிக்கக்கூடியதான ஒரு சம்பவம் வருகிறது. தனக்கு இருந்ததான எல்லா வேலைக்காரர்களும் மறைத்து போகிறார்கள். தான் பெரிய சீமான் என்று சொல்லத்தக்கவாறு இருந்ததான எல்லா மிருக ஜீவராசிகளும் அழிக்கப்பட்டு போகிறது. அப்படிப்பட்டதான ஒரு தருணத்திலே தன்னுடைய மனைவியே என்ன சொல்லுகிறார்? தேவனை தூசிச்சு வாசிங்கள். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். என்ன சொல்லுகிறாள்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இந்த மனைவியின் சுபாவங்களை உடையவர்களா இருக்கிறோம். நம்முடைய காரியங்கள் எல்லாமே நாம் விரும்பின பிரகாரம் நடந்தால் மாத்திரம் மிகவும் சந்தோஷப்படக்கூடியவர்களாக, ஒரு நாள் எத்தனையோ 100 ஸ்தோத்திரம் சொல்லக்கூடியவர்களுக்கும் இருக்கிறோம். திரும்பவும் சொல்லுகிறேன், ஒரே நாள் எத்தனையோ 100 ஸ்தோத்திரம் சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். ஆனால் எது முக்கியம் என்றால்,
தேவனை அறிந்த ஜனங்களாக இருந்து தேவனை விரும்புகிறார் என்பதை அறிந்து அவரை அறியாமல் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டு எல்லா சூழ்நிலைகளும் அவரை துதிப்பதையே அவர் விரும்புகிறார். யோபுவின் சரித்திரம் 1 வசனம் வாசியுங்கள். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். என்ன சொல்லுகிறார்? அதாவது எலியேசரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றே சொல்லுகிறார். எலியேசரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றே சொல்லுகிறார். அதே வார்த்தையை தான் யோபு நீதிமானும் சொல்லுகிறார். ஆனால் என்ன பெரிய வித்தியாசம் என்றால், அது சாதாரண ஒரு துதி, தன்னுடைய காரியங்கள் எல்லாம் தான் நினைத்தபடி நடந்ததினாலே சந்தோஷம். இங்கே தான், அதாவது யோபுவே சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று. இப்படி எல்லாம் சம்பவிக்கும் சொல்லி அவருக்கு ஒரு தூரத்து எண்ணம் இருந்திருக்கு, அது அப்படியே நேரிட்டது. ஆனாலும் கூட என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் தான் விலையேற பெற்றதான ஒன்று. தேவன் இதைதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எல்லா சூழ்நிலையிலும், அதன் முதல் வசனத்துல என்ன சொல்லப்படும்? எப்பொழுதும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நெருக்கத்திலும், நோயானாலும் சரி, வியாதியானாலும் சரி, சோதனைக்குரிய சூழ்நிலையானாலும் சரி, இந்த காலகட்டங்கள் எல்லாவற்றிலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமாம்? தேவனை துதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமாம். ஒரு பரிசுத்தவான், ஊழியம் செய்யக்கூடியதான ஒரு பரிசுத்தவான், கழிந்த நூற்றாண்டிலே உள்ளதான ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது இன்னொரு இடத்திற்கு போவதற்காக கடலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது என்ன சம்பவிக்கிறது? கடல் அலையினாலே இந்த கப்பலுக்கு சேதம் ஏற்படுகிறது. எல்லாருமே மறித்து போவார்கள் என்றதான ஒரு சம்பவம் இந்த இடத்துல நேரிடுகிறது. எல்லாருமே அலை மோதுகிறார்கள், அழுகிறார்கள், அங்கே இங்கும் ஓடுகிறார்கள். இந்த பரிசுத்தவான் ஒரு ஊழியக்காரர். அவர் என்ன செய்கிறார்? சற்று எழும்பி கொஞ்சம் அந்த கப்பலிலே ஒரு ஒதுக்குப்புறமாக போகிறார். அந்த இடத்திலே முழங்கால் நின்று சத்தம் போட்டு கர்த்தரை துதிக்கிறார். இதை பார்த்த மற்ற ஜனங்க எல்லாருக்கும் சற்று வித்தியாசமாக இருந்தது. கேட்டார்கள், ஐயா உமக்கு என்ன ஆகிவிட்டது? நீர் ஏன் தேவனை இவ்வளவு உயர்த்த சத்தமாக துதிக்கிறீர் என்று. அப்பொழுது அவர் சொன்னார், ஒருவேளை நான் மரித்து போனால், எனக்கு ஒரு மகள் இருந்தால், அவள் மரித்து போனால், அவள் இப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறாள். நான் மரித்து போவேனே ஆனால் என் மகளோடு கூட நான் பரலோகத்தில் இருப்பேன். ஒருவேளை தேவன் இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி என்னை அக்கறைக்கு கொண்டு போவாரே ஆனால் நான் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன். எதுவானாலும் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி கர்த்தரை துதித்தாராம். இது இந்த மக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் வாழ்க்கை, உயிர் அது தடுமாறும் போது, அங்கேயா இங்கேயா என்று அலைகளிக்கும் போது நாம் தேவனை மறந்து விடுகிறோம். தேவனை அந்த நேரத்தில் அப்படியே மறந்து விட்டு என் உயிர் தான் வேண்டும் என்று இருக்கிறோம். அந்த நேரத்தில் என்ன எப்படி ஆகிறோம்? முறுமுறுக்கக்கூடியவர்களாக. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உங்களுடைய வாயின் வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அதுல என்ன இருக்குது? அழிவும் இருக்கிறது என்று. முறுமுறுத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். அந்த வாயின் வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் அவரை முறுமுறுக்காமல் துதிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களை என்ன அந்த அழிவுக்கு மீட்டு அவர் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இங்கே என்ன சம்பவம் ஆனது? கடைசியிலே தேவ கிருபையினாலே கப்பல் சேதப்படாமல் கரையேறியது. தேவன் ஜீவனோடு இருக்கிறார். எது முக்கியம்? உயிருக்கும் மேலாக தேவனை நமக்கு முன்பாக வைப்பது. அதான் சங்கீதக்காரன் அழகா சொல்வார், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. நமக்கு எப்படிப்பட்ட கிருபை வேண்டும்? வேத வசனத்தின்படி வாழக்கூடிய கிருபை. வேத வசனம் என்ன சொல்கிறது? உன்னை நான் என் நாம மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கினேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் இந்த உலகத்திலே நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்? தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தார். நிறைய பேருக்கு தெரிஞ்சதான ஒரு காரியம், ஆனா மறுபடியும் சொல்றேன், இந்த ஸ்தோத்திரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவங்கிறது. அந்த ராஜாவுக்கு ரொம்ப நெருங்கினதான ஒரு மந்திரியும் இருந்தார். எல்லா காரியத்திலும் எப்பொழுதும் இந்த ராஜா கூடவே அந்த மந்திரி இருப்பார். ஒரு நாள் என்ன, அந்த ராஜா ஆப்பிள் வெட்டிட்டு இருக்கும்போது கத்தி தெரியாம கையில நல்ல ஆழமா பட்டுட்டு
இந்த மந்திரி எப்பவுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு. இந்த கையில வெட்டின உடனே அவர் அறியாமல் என்ன சொல்லிட்டாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ட்டாரு. ராஜாவுக்கு பயங்கர கோபம், வெப்ராளம். எனக்கு கையில ஆழமா பட்டுட்டு ரத்தம் உடைஞ்சிட்டு இருக்கு, நீரு ஸ்தோத்திரனியா சொல்லிட்டு உடனே என்ன செய்யிட்டாரு, சேவகன்ட்ட சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டாரு, சிறையில கொண்டு போடுங்க. ஒரு 2-3 நாள் போகுது, கை கொஞ்சம் பரவாயில்ல. இவர் எங்க போனாரு, வேட்டைக்கு போனாரு. வேட்டைக்கு போகும்போது என்ன ஆயிட்டு, அங்க அந்த நரபலி கொடுக்கக்கூடியதான கூட்டங்கள் உண்டாம், காட்டுவாசிகள். அவருக்கு கையில எதிர்ச்சா யார் மாட்டிக்கிட்டா, ராஜா மாட்டிக்கிட்டார். மீதி உள்ளவங்களும் தப்பிட்டாங்க. ராஜா மாட்டின உடனே ராஜாவை என்ன செய்தாங்க, நரபலிக்குன்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க. பலி செலுத்துறதுக்கு முன்னாடி அவர் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்கும்போது கையில ஒரு பெரிய வெட்டுக்காயம் இருந்ததை பார்த்துருக்காங்க. உடனே என்ன செஞ்சாங்க, எங்க தேவதைக்கு இந்த பலி சரிபட்டு வராது, காயமில்லாத ஆளுதான் எங்களுக்கு வேணும் சொல்லிட்டு அவர் என்ன செய்யிட்டாங்களாம், விட்டுட்டாங்களாம். அவர் அடிச்சு பிறண்டு ஓடி எங்க வந்துட்டாரு, அரண்மனைக்கு வந்துட்டாரு. வந்த உடனே சொல்லிட்டாரு, சிறைச்சாலையில இருக்கக்கூடிய அந்த மந்திரியை வெளியே விடுங்க, காயப்பட்டதுனால மாத்திரம்தான் நான் தப்புனேன், இல்லைன்னா இப்ப என்ன செய்திருப்பேன், கசாப்பு கடையை போயிருக்க வேண்டியதான், பலியா இருக்க வேண்டியதான் சொல்லிட்டாரு. அப்ப அந்த மந்திரியை கூப்பிடுறாரு, ஏ மந்திரி வாரம், நீர் என்ன செய்திரு, ஸ்தோத்திரம் சொன்னீரு, இப்ப எனக்கு புரிஞ்சு காயப்பட்டது, அதனால தப்புனேன். உங்களை சிறைச்சாலைக்கு அனுப்புனேன்னு அப்பவும் ஸ்தோத்திரம் சொன்னீர், அதுக்கு அர்த்தம் என்ன, எனக்கு அது புரியலையேன்னு கேட்டார். அப்போ ஒரு சொன்னாரு, நான் எப்பவும் கூடவே இருக்கக்கூடிய மந்திரி, மற்ற மந்திரினா எப்பவும் கூட இருக்க மாட்டாங்க, நான் எப்பவும் கூட இருக்கும்போது நானும் என்ன செய்திருக்க வேண்டியது, நிச்சயமா உங்க கூட வந்திருக்கணும். மீதி எல்லாரும் ஓடி போனா நான் ஓடி போக மாட்டேன். அப்ப நிச்சயம் நம்ம 2 பேருமே மாட்டிருப்போம். உமக்கு கையிலயாவது காயம் இருக்கு, உங்களை விட்டுட்டாரு, என் கையில ஒரு காயமும் இல்லை, நிச்சயமா நரபலி எனக்கு மட்டும்தான். அதனால நான் உங்க கூட வராததுனால, சிறைச்சாலையில கிடந்ததுனால என் உயிர் இப்ப மிச்சம் கிடைச்சிது, அதனால ஸ்தோத்திரம்னு மறுபடியும் சொன்னார். இதை நான் எதுக்கு இங்க சொல்ல வரோம்னா, இந்த ஸ்தோத்திரங்கிறத நம்ம நிசாரமா வச்சிருக்கிறோம். ஆனா அதை சொல்லி பழகும் போது தேவனை துதிக்கக்கூடியவர்களாக மாறுகிறோம், நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த நன்றி உணர்வு நமக்குள்ள அதிகமாக என்ன உண்டாகிறது என்றால், நம்மை குறித்தான சுயநலம் அந்த தன்மை மாறுகிறது. நான்ங்கிறது எண்ணம் மாறுகிறது. எல்லாம் ஆண்டவர். சில ஆட்களை நான் பேசி பார்த்திருக்கேன், பெரிய பெரிய ஆட்களா இருப்பாங்க, ஆனா ரொம்ப தாழ்மை. ஒரு காரியத்தை, கர்த்தருடைய கிருபையால செய்தேன், கர்த்தருடைய கிருபை. எனக்கு அது பயங்கர ஆச்சரியமா இருக்கும். இடையில ஒரு காது கேளாத ஒரு மனுஷன் வந்திருந்தார். அந்த மனுஷனுக்கு காது கேட்காது, ஆனா பெரிய ஆள், பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஆளு, ஒரு ஊழியம் பண்ணக்கூடிய ஆளு. அப்ப அவர்கிட்ட நான் எப்படிதான் கம்யூனிகேட் பண்ணுவேன், நான் எழுதிவேன், அவர் பார்ப்பாரு, அவர் பேசுவார். அப்ப அந்த ஆள் பேச்சை பார்த்தா பெரிய ஆள், ஆனா அந்த மனுஷன் தாழ்மை நல்லா பிடிச்சி என் மனசை விட்டு மாறவே இல்லை. அந்த ஆள் ஒவ்வொரு காரியம் சொல்லும்போது சொன்னா, கர்த்தருடைய கிருபையினால செய்யறோம், கர்த்தருடைய கிருபை. அதாவது முறுமுறுக்கல, எனக்கு ஒரு டிஃபெக்ட் இருக்கு, எனக்கு ஒரு பலவீனம் இருக்கு, அதனால நான் நல்ல முறையில் மற்றவங்களை போல செய்ய முடியலையேன்னு சொல்லவே இல்லை. அதையே அவர் மைண்ட் பண்ணவே இல்லை. அவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு தடவையும் கர்த்தருடைய கிருபைன்னு சொல்றாரு. இதை நான் ஏன் இங்க சொல்ல வரேன், அந்த ஸ்தோத்திரம் நீங்க சொல்லி பார்க்கும்போது சுயநலம் மாறுகிறது. நான் தான்ங்கிறது மாறி, கர்த்தருடைய கிருபையினால செய்தேன், கர்த்தர் எனக்கு துணை புரிந்தார், அதனால செய்ய முடிஞ்சது, அதனால அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரங்கிறதான அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு மனநிலை நமக்கு வருது. ஸ்தோத்திரத்தை நம்ம என்ன சொல்லி பழகணும், எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில சொல்லி பழகணும். ஏன்னா யாக்கோபு நிருபம் 5:13 சொல்லுது, அது வாசிங்கள். யாக்கோபு நிருபம் 5:13, சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரங்கள்ல நீ சங்கீதம் பாடுன்னு சொல்றது. வாசிங்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். மகிழ்ச்சியா இருந்தால் வேதம் சொல்லுகிறது நீங்க என்ன செய்ய வேண்டுமாம், சங்கீதம் பாட வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கையை பாருங்கள். மத்தேயு 26:30 வாசிங்க. மத்தேயு 26:30 வாசிங்க. அங்க என்ன, அதாவது தன்னை காட்டி கொடுக்கிறவன் யார் என்பதை சரியாக சொல்லுகிறார். நீ வேகமாய் போய் உன்னுடைய காரியத்தை செய் என்றும் அனுப்பி வைக்கிறார். அதன் பிறகு தனக்கு எப்படிப்பட்டதான மரணம் இருக்குது என்பதும் அறிகிறார். மகா நிர்பந்தம், மகா கொடிதானது, மிகவும் அவமானத்துக்குரியதான ஒரு கொடூரமான மரணம் தனக்கு முன்பாக இருக்கிறது என்பதை அறிகிறார். அப்படி இருந்தும் என்ன செய்கிறார் வாசிங்கள். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு. ஸ்தோத்திர பாட்டு எப்படி இருக்கும், அதிலே ஸ்தோத்திரம் இருக்கும், துதி தொனிதிகள் இருக்கும், உற்சாகமாக பாடக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டை
எப்பொழுது பாடுகிறார் என்றால் தனக்கு முன்பாக என்ன வைத்திருக்கிறது என்பதை அறிந்த பிறகு பாடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில பாடங்களை கற்றுக்கிட வேண்டும். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன சம்பவம்னு சொல்றேன். 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 10-15 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. அங்கே தாவீது ராஜா வேஷம் மாறுகிறார். அதாவது ராஜாவா இருப்பாய் என்று சாமுவேலாலே அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு மனுஷன், ராஜாவாகிய சவுலினுடைய மகளை மணந்து ராஜ குடும்பத்திலே உடைய ஒரு மனுஷனாக மாறினதான ஒரு மனுஷன். ஆனால் இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாலும் தன்னுடைய உயிரை தனக்கு இல்லை என்றதான ஒரு நிலையிலே ஓடக்கூடியதான ஒரு மனுஷனாக இருக்கிறார். வாசிங்கள். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாய் ஆகீஸிடத்தில் போனான். ஆகீஸின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள். பாருங்க, அதாவது நம்ம முறுமுறுத்தே சாவோம், சும்மா முறுமுறுத்துட்டே இருப்போம். ஆண்டவரே நீர் சரியில்லை சரியில்லைன்னு. எப்படி? அதாவது மந்தையை மேய்ச்சிட்டு இருக்கிறோம், திடீர்னு என்ன ஆண்டு சொல்றாரு, நீ தான் இனி ராஜாவா இருப்பான்னு சொல்லுறார். ஆனால் அந்த அபிஷேகத்தை பெறும்போது சந்தோஷமா இருந்திருக்கும். கொஞ்ச நாட்கள் போகிறது, சவுலாகிய ராஜாவுக்கு மருமகனாகக்கூடிய பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. எல்லாம் சரிதான். கடைசி இப்ப எப்படி வந்து நிக்குது, அந்த மாமனாரே மருமகனை கொலை செய்ய வேண்டியதுதான் ஒரு நிலைமையில் இருக்கிறது. அந்த மாமனாரிடத்திலிருந்து தப்பி காத் தேசத்துக்கு போகிறார். அங்கே ஆகீஷ் என்றுதான ராஜா இருக்கிறான். இப்ப என்ன, அவனுக்கும் தெரிய வந்துட்டு இது தாவீது தான் என்று. ஏனென்றால் தாவீதை குறித்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் என்ன, பெலிஸ்தியன் அந்த கோலியாத்தை கொண்டவன். அப்போ கோலியாத்தை கண்டு எல்லாருமே பயப்படுவார்கள். அப்படியானால் தாவீது அவனை காட்டிலும் மிகவும் பராக்கிரமசாலி என்ற எண்ணம் எல்லாருக்குள்ளும் இருந்தது. உயிர் தப்ப வேண்டும் என்று போன இடத்துல மறுபடியும் தான் உயிருக்கே வினையாகக்கூடிய ஒரு சம்பவம் ஆகிறது. தாவீதை பிடிக்கிறார்கள். ஆகீஸ் என்றதான அந்த ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகிறார்கள். அந்த ராஜா இது தாவீது தான் என்று கண்டுபிடிப்பானே, ஆனால் நிச்சயமாக கொல்லுவான். அப்படியானால் தனக்கு எப்படிப்பட்டதான ஒரு மரண வேதனை வந்திருக்குன்னு பாருங்க. அந்த மரண வேதனையில தன்னை தப்பு வைக்க என்ன செய்கிறார், பைத்தியக்காரன் போல் நடிக்கிறார். கோலை வடிக்கக்கூடியவராக, கைகளில் உள்ள நகத்தை வச்சு அந்த கதவுகள்ல கிழிக்கிறவராக, ஒரு பைத்தியகாரம் போலேயே தன்னை காண்பிக்கிறார். வாசியுங்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாய் ஆகீஸுக்கு மிகவும் பயப்பட்டு, பாருங்கள், ஒரு இடத்துல சவுலுக்கு இருந்து தப்புறதுக்காண்டி இங்க வராரு. இங்க வந்தா அடுத்த இந்த ராஜாவால மாட்டிடுவோம்னு சொல்லி பயப்படுறாரு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தங்கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழ பண்ணி கொண்டிருந்தான். எப்படி இருக்கும் பாருங்க அந்த இருதயம், எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க. ஆனா தப்பணும், வேற வழியே இல்லை. ஒரு பைத்தியக்காரன் போல அப்படியே நடிக்கிறார். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தங்கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவா இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான். பாருங்க, ராஜாவாகிய என்கிட்ட ஒரு பைத்தியக்காரனை கொண்டு வந்திருக்கிறீங்களேன்னு சொல்லி அவனை துரத்துறாங்க. இது மாத்திரம் தாவீதின் தெரியுமே, ஆனால் நிச்சயமாக அங்க கொல்லப்பட்டிருப்பான். இந்த சம்பவத்தை ஏன் இங்க சொல்றேன்னா, இந்த சம்பவம் நடந்த பிறகு அவர் ஆண்டவரை துதிக்கிறார். 34வது சங்கீதம் 1-3 வரைக்கும் வாசிங்க. ஆச்சரியமா இருக்கு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன் என்று சொல்லுகிறார். நான் மாத்திரம் துதிக்க மாட்டேன், என் கூட நீங்களும் சேர்ந்து துதிங்கன்னு சொல்றார். வாசிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். என்ன சொல்லுகிறார்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அந்த தாவீது ராஜாவை குறித்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, நிறைய தப்பு பண்ணிட்டார். ஆனா நமக்கு ஒரு காரியம் தெரியல, அந்த தப்பெல்லாம் என் ஆண்டவர் மன்னிச்சதுனாலதான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மனுஷனா உலகத்துல இருக்கும்போது ஒரு காரியம் சொல்றார், தம்மை குறித்து கூட பெருமை சொல்ற. எப்படி? தாவீதின் குமாரன் என்று சொல்கிறார். நம்ம எதை பிடிச்சிட்டு இருக்கிறோம்? தாவீதினுடைய அந்த பலவீனங்களை குறித்து, பாவங்களை குறித்து பிடித்திருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் மன்னித்த தேவன் என்ன செய்கிறார்? அதையெல்லாம் மன்னித்த பிறகு அந்த தாவீதினுடைய உயரிய குணங்களை பிடித்துக் கொண்டு தன்னை தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார். இங்க தாவீதுக்கு எத்தகைய குணம் இருக்குன்னு பாருங்க. என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்ல காரணமே தான். நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே நீர் தப்பு பண்ணிட்டீர், என்னை அபிஷேகித்தீர், என்னை நீர் அரண்மனையிலேயே தங்க வைக்கலையே. கிட்டத்தட்ட 40 வருஷம் வனாந்தர வாசம் தான்.
அதாவது இந்த சவுலுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் வனாந்தர வாசம்தான். சவுலுக்கு பயந்தே ஒவ்வொரு இடமா ஓடி ஒழியணும். அப்போ வாழ்க்கை ஃபுல்லா முறுமுறுக்க வேண்டியதுதான். ஆனா அவருடைய வாழ்க்கையை பாருங்க, ஆண்டவரை முறுமுறுக்கவே இல்லை. நம்மனா ஒவ்வொரு நாளும் காலைல எழும்புறோன்னு ஆண்டவர் நோக்கி சாபம் போடுவோம், சாயங்காலம் வரைக்கும் சாபம் போடும், என் வாழ்க்கை தீர்த்து கட்டிட்டு ஆண்டவரே. ஆனா இங்க பாருங்க, மறுபடியும் வாசிங்க. கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். தன்னுடைய வாழ்க்கை பரிதாபமான வாழ்க்கை, அங்கும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. ஆனா என்ன சொல்றா தெரியுமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். யோபு நீதிமா என்ன சொன்ன? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மனுஷனால தேவனை ஸ்தோத்திரிக்க முடியும் தெரியுமா? இருதயத்துல தாழ்மை உள்ள ஒரு மனுஷனுக்கு, மன தாழ்மை உள்ள மனுஷனால மட்டும். தன்னை ஒரு பொருட்டாகவே எண்ணாமல், நான் ஒரு சின்ன ஒரு மாம்ச பிண்டமாக இந்த உலகத்திலே வந்து அதற்கு தேவன் உதவி செய்தார், இம்மட்டும் என்னைய வாழ கிருபை செய்தார். அப்படி நினைத்து கொண்டு தன்னை ஒரு உயர்வாக எந்த மனுஷன் எண்ணாமல், நான் ஒன்றில் ஆண்டவரே என்று சொன்னேன், தன்னை சிறுமைப்படுத்துகிறானோ, யோவான் சொல்வார், அவர் பெருகவும் நான் குறுகவும் வேண்டும் என்று. அந்த ஒரு மனநிலை நமக்குள்ள இருக்குமே, ஆனால் மாத்திரம் தான் எந்த சூழ்நிலையிலும் நான் ஒண்ணு இல்லை, நான் யாரு, ஆட மேய்ச்சிட்டு இருந்தவன், சரி எனக்கு ஒரு நெருக்கடி வந்துட்டு போட்டு இருக்கட்டு, ஆனால் நான் எதிலே குறை உள்ளவனாய் இருக்க மாட்டேன், என் தேவனை துதிப்பதிலே குறை உள்ளவனாய் இருக்க மாட்டேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். எப்படி? அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நமக்கு வாயில என்ன இருக்கு? ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி இருக்கு, என் குடும்பத்துக்கு வாழ்க்கை இப்படி இருக்கு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு, இப்படியே முறையிடக்கூடியதான வார்த்தைகள் தான் நம்முடைய நாவலே இருக்கு. ஆனால் இங்கே தாவீது ராஜா எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கக்கூடியதான துதியானது என் வாயிலே இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். எப்படி? எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். அப்படின்னு அர்த்தம் என்ன? எல்லாம் நன்மைக்கே. வேதம் சொல்லுது, அவருடைய ஜனங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது என்று. ஆனா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இங்க எப்படி எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் சொல்லுகிறார்? காரணம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அவரை அறியாமல் அல்ல, அவருக்கு ஸ்தோத்திரம் என்று. வாசிங்கள். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாம் ஒருமித்து. நான் நொந்து போய் இருக்கிறேன், ஆனா அதை காண்பிக்கவே இல்லை. என்ன செய்யறாரு? நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை ஒருமித்து அவரை கீர்த்தனம் பண்ணுவோமா என்று. தேவன் இதைதான் எதிர்பார்க்கிறார். அநேகருக்கு தெரியவில்லை ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும். அல்லேலியா ஸ்தோத்திரம் சொல்லுறது, அந்த ஜனங்களை ஆசீர்வாதம் சொந்தமாய் கொண்டு போறாங்க. நம்ம சும்மா எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்க.